சப்போஸ் ஒரு டைப்போலை யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது என்ன நடக்கும் அதுதான் கேள்வி. இங்கே வந்து ஒரு டைப்போல் இருக்குது. டைப்போல்னால் என்ன? டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து டைப்போல்னு சொல்லுவாங்க. இந்த டைப்போலை வந்து இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கு. இப்போது ப்ளேஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இப்போது இது வந்து பாசிட்டிவ், இங்கே வந்து நெகட்டிவ் இருக்குது. அப்வியஸ்லி ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இந்த டைரெக்ஷனில் இருக்கும், ரைட்? ஸோ எஃப் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும், எக்ஸ்பிரஷன் Q இன்ட்டு E. சேம் திங் இன் நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் சார்ஜ் மேலேயும் ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும், இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அதோட ஃபார்முலாவும் F இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு E. அப்போது ஒரு டைப்போலில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ளேஸ் பண்ணும்போது ரெண்டு சார்ஜ் மேலேயும் இந்த மாதிரி ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். நெட் ஃபோர்ஸ் வந்து 0. என்ன தான் நெட் ஃபோர்ஸ் 0வாக இருந்தாலுமே இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அதே நெகட்டிவ் சார்ஜ் மேலே க்ரியேட் ஆகிற ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ரெண்டுமே வந்து ரெண்டு பக்கமும் இழுக்கிறதுனால என்ன ஆகும்? ஒரு ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும், விச் மீன்ஸ் டார்க். அது எந்த மாதிரி இருக்குன்னா, விஷுவலாக பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த மாதிரி அப்படியே ஒரு டார்க் ரொட்டேஷ்னல் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த வீடியோவோட அல்டிமேட் கோல் என்னன்னா, ஒரு டைப்போலை வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணும்போது தேர் வில் பி அன் டார்க். அந்த டார்க்கோட மேக்னிடியூடை கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோவோட அல்டிமேட் கோல். அடுத்த பாயிண்ட், டார்க் இஸ் ஈக்குவல் டு வி நோ தட் ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எழுதலாம், ரைட்? நமக்கு தெரியும் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஃபோர்ஸ் வந்து Q இன்ட்டு E. பட் த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் தெரியும், பட் நம்மக்கிட்ட பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிடையாது. பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால் என்ன? இந்த டிஸ்டன்ஸ். த பாயிண்ட். இப்போது லெட் அஸ் ரீட்ரா த டயக்ராமை கொஞ்சம் ரீட்ரா பண்ணுவோம். இந்த மாதிரி திஸ் இஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இதுதான் R. இங்கே வந்து தீட்டான்னு வச்சுப்போம். பை யூஸிங் ஸ்மால் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி நம்ம வந்து அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். சைன் தீட்டா எடுத்துப்போம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். இந்த ட்ரையாங்கிள் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ், ரைட்? நவ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, we need only what is that? Perpendicular distance. R is equal to d sin theta. Now torque is equal to, இந்த perpendicular distance ஓட ஃபார்முலா என்ன? d sin theta into QE. Now torque is equal to, இந்த ஈக்குவேஷன் அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணுற பாருங்கள், dq sin theta into E. இந்த d into Qன்னா என்ன? we know that is moment, I mean dipole into E sin theta. நமக்கு இது வந்து டார்க் அப்படிங்கிறது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. நமக்கு தெரியும் A cross into B cross is equal to AB sin theta. சேம் திங். தி P வந்து A, E வந்து E sin theta. ஸோ A cross into B cross is equal to AB sin theta. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஈஸிலி we can replace dipole into electric field. எந்த ஆங்கிளில் வந்து இந்த டார்க் அதிகமாக இருக்கும்? ஜஸ்ட் சொல்லுங்கள். இஃப் தீட்டா இஸ் 90 டிகிரி, டார்க் இஸ் ஈக்குவல் டு PE sin theta. sin 90 என்னவாக இருக்கும்? 1. ஸோ when the theta is 90 degree, we will get a maximum torque.